பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு OPS டிடிவி அணியினர் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை. இந்நிகழ்ச்சி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் ஒன்றிணைப்பதற்கு முன்னெடுப்பாக அமையும் என இரு அணியின் மாவட்ட செயலாளர்கள் பேட்டி. இரு அணியினரும் ஒன்றாக இணைந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்ததால் தொண்டர்கள் உற்சாகம். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 2வது பீட்டில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக OPS அணியின் மாவட்ட செயலாளர் அசோகன் வந்திருந்தார். அப்போது பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக அங்கு வந்த அமமுக கட்சியின் மாவட்ட செயலாளர் பாண்டியும் OPS அணியின் மாவட்ட செயலாளர் அசோகனும் சந்தித்துக் கொண்டனர். சிறிது நேரம் கழித்து இரு மாவட்ட செயலாளர்களும் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுடன் ஒன்றிணைந்து பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்க ஒன்றாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த இரு மாவட்ட செயலாளர்களும் நாங்கள் இருவரும் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளில் ஒன்று கூடி மாலை அணிவித்துள்ளோம். இதேபோல் அதிமுகவில் பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எங்களது ஆசையை வெளிப்படுத்தவே நாங்கள் இருவரும் ஒன்றிணைந்து பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தோம் என்று கூறினார்கள். இது டிடிவி மற்றும் OPS அணியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பேரறிஞர் அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ், புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ்.